ஸ்மார்ட் ஆர்ட் பண்ணி பாப்போம். என்ன ஸ்மார்ட் ஆர்ட்ன்றதும் இட்ஸ் a kind of illustration. இதுவும் வந்து ஒரு வகையான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் தான். இல்லஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியான இல்லஸ்ட்ரேஷன்ஸை நாங்க யூஸ் பண்ணி காமிக்கலாம். இதுல டெக்ஸ்ட்ல டைப் பண்ணி நாங்கள் செய்யலாம். சரியா? டெக்ஸ்ட்ல டைப் பண்ணலாம். சார் அது எதுக்குள்ள போய் எடுக்கிறது? ஸ்மார்ட் ஆர்ட். வா, ஸ்மார்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஸ்மார்ட் ஆர்ட் இருக்குல்லோ, வா நான் திருப்பி அழிக்கிறேன். இன்சர்ட்டுக்கு வந்து ஸ்மார்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா முதல் ஆல் என்று சொல்லி வருதல்லோ, இந்த ஸ்மார்ட் ஆர்ட் இது வருதா? தெரியுதா டயலாக் பாக்ஸ்? இந்த டயலாக் பாக்ஸ் வந்து தெரியுதா உங்களுக்கு? இப்படி வந்து நீங்க ஸ்மார்ட் ஆர்ட் கிளிக் பண்ண எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். அத பாருங்க, இதுல இந்த இடத்துல இருக்குது ரெண்டா செகண்ட் ஒன். இதை நான் கிளிக் பண்ணி போட்டு ஓகே கொடுத்தா இப்படி வந்து நிற்கும். இது டெக்ஸ்ட் அழிச்சு போட்டு மாத்தலாம். இது ஒரு சுமார் தேவைக்கு நீங்க செய்யலாம். கலர்ஸை மாத்துறேன்னா அப்படின்னா இதை கிளிக் பண்ணி போட்டு சேஞ்ச் கலர்ஸ் இருக்கலாம். இந்த இடத்துல போய் நீங்க கலர்ஸை மாத்தலாம். இப்படி ஒரு பேட்டர்ன் ஒன்று தேவைன்னு சொன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். சரியா? மற்றபடி இது இதற்குரிய தேவைகள் வந்து குறைவா இருக்கு. ஆனா ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் வந்து பிரயோசனமா இருக்கும். அதை இதை காட்டுறேன். ஹயராக்கி என்று போனீங்கன்னா ஹயராக்கி போனீங்கன்னு சொன்னா இதுல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வந்து இருக்கு. இந்த இல்லஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி வந்து நிற்கும். இதை வச்சு கொண்டு நாங்கள் ஆர்கனைசேஷன் சார்ட் கீறலாம். எம்எஸ் வேர்ட்லையும் வேற எக்ஸலையும் நீங்க செய்யலாம். ஆர்கனைசேஷன் சார்ட் சொன்னா உங்களுடைய ஸ்கூல்ல அல்லது போனா ஏதாவது ஒரு யூனியன் அல்லது போனா ஒரு ஆபீஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்கனைசேஷன் சார்ட் போட்டுப்பாங்க. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்கனைசேஷன் சார்ட் இருக்கு. இப்படி ஸ்கூல்ல சில நேரங்களை பார்த்துருப்பீங்க. அது போனா அங்கேயாவது அலுவலகங்களுக்கு போனா சரியா, இப்ப உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற டிஎஸ் ஆபீஸ், உதவி அரசாங்க பணிமனை, அதுக்கு போனீங்கன்னு சொன்னா இப்படியான ஆர்கனைசேஷன் சார்ட் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், எனக்கு இப்ப வைஸ் பிரின்சிபலுக்கு கீழ 2 சார்ட் வேணும். அப்போ எப்படி எடுக்கிறது? நான் சொல்றேன். ஓகே. யாரு இந்த கேள்வி கேட்டால்? நஜீப். ஓகே, நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா சொல்ல போறேன். இப்ப இப்படி ஆர்கனைசேஷன் சார்ட் இப்படி இதனுடைய மீனிங் என்னன்னு சொன்னா இதுல கூடுதலான பவர் உள்ள ஆள் வந்து யார்? இதுல பெரியவர் யாருன்னு சொன்னா பிரின்சிபல். அதுக்கு அடுத்த பெரிய ஆள் யாருன்னு சொன்னா டிப்யூட்டி பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல். அதுக்கு கீழே தான் செக்ஷனல் ஹெட் இருக்கணும். அதுக்கு கீழே டீச்சர்ஸ் வரலாம், ப்ரிஃபெக்ட்ஸ் வரலாம். தெரியும்? அப்படி ஒவ்வொருத்தருக்கு கீழே வந்து இருக்கணும். எனக்கு இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை இதுக்குள்ள நான் இன்க்ளூட் பண்ண போறேன்னு சொன்னா இங்க பக்கத்துல இங்க பேரலா வரணும்னு நான் விரும்பினேன்டா இதை செலக்ட் பண்ணி போட்டு பாருங்க மேல டிசைன் அண்ட் டேக் இது செலக்ட் பண்ணி போட்டு இருக்கும். இந்த டிசைன் ஃபார்மேட் இந்த ரெண்டு டேக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இது போட்டா தான் வேற சும்மா நார்மலா வராது. இந்த டிசைன் டேப்ல பாருங்க அட் ஷேப்ஸ் வந்து இந்த கார்னர்ல இருக்கு. அட் ஷேப் அட் ஷேப்பை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்க பாருங்க வைஸ் பிரின்சிபல் ப்ரிஃபெக்ட்ஸ் இங்க என்ன வர போகுதுன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வர போகுது. சரியா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸு கீழே ஒரு ஆள் தேவைன்னு சொன்னா இதை செலக்ட் பண்ணி போட்டு அட் ஷேப் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸு கீழே தான் வரணும் பண்றதுனா நான் அது இங்கே கொண்டு வந்து போட்டு சரியா கீழே கொண்டு வந்து போட்டுட்டு கீழே போட்டு அதை எப்படி கொண்டு வரதுன்றதை பார்ப்போம். இதுல ஒரு பதவி ஒன்று இருக்குது. இந்த பதவியை நான் வந்து பிள்ளையர் இது ஒரு டெசிக்னேஷன் நான் எக்ஸ் வைக்கிறேன். எக்ஸ் என்ற டெசிக்னேஷனோட ஒருத்தர் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் பதவியை உயர்த்துறத இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ப்ரமோட். பதவியை இறக்குறத டிமோட் பண்றதுன்னு சொல்லுவோம். சரியா? உங்களுக்கு தெரியணும் மேல போனா அவற்றை பதவி கூடிக்கொண்டு போகுது, கீழே போய்க்க பதவி குறையுது. சோ இப்ப எக்ஸண்டவருக்கு வந்து இந்த லெவல்ல இருக்கிற எல்லாருமே ஒரே பதவியில இருக்கணும். ஏன்னா எனக்கு அப்படி விருப்பம் இல்லை. எக்ஸண்டவருக்கு வந்து இவருக்கு கீழே கொண்டு வரணும். கொண்டு வரணும்னா செலக்ட் பண்ணி போட்டு டிமோட்னு கொடுங்க. டிமோட்னு கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு. சரியா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு. சார் டிமோட்ன்ட் எதுல சார் இருக்குது? மேல இருக்கு பாருங்க டிசைன்லயே அட் ஷேப் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். அதுல டி ப்ரோமோட் இருக்கு டிமோட் இருக்கு. ப்ரோமோட்ட கொடுத்தா மேல போகும் பாருங்க. இன்னொருக்கா ப்ரோமோட்ட கொடுக்குறாங்க அப் பண்ணுங்க. டிமோட்ட கொடுக்க it goes below. சார் எனக்கு திரும்ப செய்து காட்டுவீங்களா சார்? ஓகே, இப்ப எப்படி வைப்போமே செக்ஷனல் ஹெட் கீழே ஒரு டெசிக்னேஷன் ஒன்று வருது. அது அவருக்கு கீழே தான் வரும் என்று சொன்னா நான் செக்ஷனல் ஹெட்டை கொடுத்துட்டு அட் ஷேப் சொல்லி இருக்கலாம். இதுல பாருங்க அட் ஷேப் டிசைன் டேப்ல அட் ஷேப் இந்த கோணம்ல வருது. இந்த கோணம்ல வரும் பாருங்க அப்படியே. எஸ் சார். இந்த கோணம்ல இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா பாருங்க புதுசா போட்டு. ஆனா என்னன்னா இவருக்கு செக்ஷனல் ஹெட்டுக்கு கீழே வரணும். அது என்னன்னா செக்ஷனல் ஹெட்டுக்கு பேரலலா கொண்டு வந்து போட்டுது. பேரலலா போட்டா இவற்ற போஸ்டும் இவற்ற போஸ்டும் ஈக்குவல். ரெண்டு பேர போஸ்டும் ஈக்குவல். ரெண்டு பேருக்கும் they have same powers. அப்படி இல்லை. எனக்கு வந்து இவர் செக்ஷன் ஹெட்டுக்கு தான் பவர் கூட இவருக்கு இவற்ற போஸ்ட நான் எக்ஸ்டெண்ட் வைப்போமே எக்ஸ்டெண்ட் வைக்கிறேன். சும்மா நீங்க அதை டைப் பண்ணா விடும். இவர் வந்து இதுக்கு கீழே வரணும்னா நான் இவற்ற பதவியை டிமோட் பண்ணோம். டிமோட் பண்ணது இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த இடத்துலயே டிமோட்டுக்கு இருக்கு. இங்க இருக்கு டிமோட். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா பாருங்க அவற்ற பதவி கீழே வந்து ப்ரமோட்டர் கொடுத்தா மேல போகும். அது ஆட்டோமேட்டிக்காவே செய்யும். நீங்க ஒண்ணு சேர்த்து சார் இப்ப எனக்கு அந்த எக்ஸ் என்பது டீச்சருக்கு கீழே வேணா என்ன செய்யணும்? டீச்சருக்கு கீழே வரணும். என்ன கீழே வரணும்டா ஒன்று அடிச்சு போட்டு தான் போடணும். என்ன பண்ணா டிராக் பண்ண எலோ பண்ணுவது யோக பாப்பமா டிராக் பண்ணி கொண்டே போடுறதுக்கு நோ. ஏன்னா நான் இதை செக்ஷனல் ஹெட்டை செலக்ட் பண்ணி போட்டு தானே நான் கொடுத்தேன். நான் செக்ஷன் ஹெட்டை செலக்ட் பண்ணி போட்டு அவருக்கு வரணும்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ அப்ப நான் என்ன செய்யணும் இதை அப்படி போடலாம். சார் அப்ப அண்டோ பண்ணி கொடுக்கலாம் தானே? அண்டு பண்ணி போட்டு நீங்க திருப்பி டீச்சர்ஸை செலக்ட் பண்ணி போட்டு அதுக்கு கீழே அட் ஷேப் கொடுப்போம். கொடுத்துட்டு பிறகு டிமோட் பண்ணணும். டிமோட் பண்ணி விட்டா டீச்சர்ஸுக்கு கீழே வரும்.
எதை செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கு பிறகு கீழே தான் வரணும். அப்புறம் மேலும் வேணும்னு சொன்னா மேல ப்ரமோட் பண்ணி டிமோட் பண்ணலாம். இதுல ஒன்று இருக்குது, இந்த இதுல ஒரு செக்ஷன் இருக்கு, ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்னு சொல்லி. இது வேற. இது வந்து என்னன்னா இந்த ஹயரார்கியில இந்த லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னு சொன்னா டெபுட்டி பிரின்சிபல், செக்ஷன் ஹெட்ஸ் இவங்க எல்லாம் மாறாங்க. இந்த சைட் இங்க வைஸ் பிரின்சிபல், ப்ரிஃபெக்ட், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. இந்த ரைட் டு லெஃப்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா இது இந்த பக்கம் போகும், அதே மாதிரி இது இந்த பக்கம் வரும். அதுதான் ரைட் டு லெஃப்ட். நான் கொடுத்து பாக்குறேன் பாருங்க. ஒரு பக்கத்தை செலக்ட் பண்ணி போட்டு சார் ஒரு செய்து காட்டுங்க. அதான் செய்யறேன் பாருங்க, வந்துட்டு நார்மலா அப்படி இல்லை. டெபுட்டி பிரின்சிபல், ஹெட், செக்ஷன் ஹெட்ஸ் இந்த செக்ஷனை பாருங்க, இந்த சைட் வரப்போகுது. இங்க இருக்க டெபுட்டி பிரின்சிபல், டீச்சர், செக்ஷன் ஹெட்ஸ் எல்லாம் இங்க வருது. எல்லாமே சேர்ந்தாம ஏதாவது ஒன்று மாத்த முடியாதா? ஒன்று மாற்ற முடியாது, அப்படி மாத்திடாது. அப்படி மாத்திரம்னா நீங்க அதை நான் சொன்னேன் இப்படித்தான் செய்யும். அப்படி அடிச்சு போட்டு ஷேப்புக்கு போய் ரிமோட் சொல்லுங்க. செலக்ட் பண்ணிட்டா கொடுக்கணும். செலக்ட் பண்ணி கூட தான் கொடுக்கும். செலக்ட் பண்ணி போட்டு கொடுக்காது இல்லை. சரிதானே? ஓகே சார் இப்ப இத பிரிண்ட் எடுக்கறேன்னா என்னன்னு செய்யறது? ஓகே, நீங்க பிரிண்ட் இங்க இத பிரிண்ட் எடுக்க போறீங்களா? எஸ், பேஜ் செட்டப் முதல் செய்யும். முதல் நார்மலா பிரிண்ட் போனா இப்படி வேற மட்டும் காட்டுறேன். ஃபைலுக்கு போய் பிரிண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இப்படி வேற மட்டும் காட்டுறேன். தெரியுதா? இது அரவாசி அழிஞ்சிட்டு சார். அரவாசி அழிஞ்சிட்டு என்ன? ஓகே, என்ன செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் இங்கால மூவ் பண்ணி ஒரு தான் ஃப்ரண்ட் ப்ரீவியூ பார்த்தேன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு லைன் ஒன்றை காட்டும், ஃப்ரண்ட் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவை ஃப்ரண்ட் ஏரியான்னு சொல்லுவோம். அப்ப இந்த லைனுக்கு உள்ள கொண்டு வந்து விட்டுட்டு இனி போய் ஃப்ரண்ட் பாருங்க, இப்போ ஃபுல்லா தெரியும். ஆனா எனக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்ல பிரிண்டிங் போயிடும் வரும். லேண்ட்ஸ்கேப்பிங்ல வரணும்னா அதுக்கு பேஜ் செட்டப். பேஜ் செட்டப்புக்கு எங்க போகணும்? பேஜ் லே அவுட் இருக்குல்ல, பேஜ் லே அவுட்டை கிளிக் பண்ணி ஓரியன்டேஷன். யாருடைய மைக் ஆன்ல இருக்குது, ஸோ மியூட் பண்ணுங்க மைக்கை. ஒருக்கா செக் பண்ணுங்க. போன்ல இருக்கிறாங்க கொஞ்சம் கவனமா இருக்கும், மைக்கை ஒருக்கா செக் பண்ணுவோம். சரி, இதுல பாருங்க ஓரியன்டேஷன் சொல்லி இருக்கு. இந்த ஓரியன்டேஷன்ல கிளிக் பண்ணி லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டு சரியா, பேஜ் லே அவுட்ல ஓரியன்டேஷன் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டு இதை ஒன்று கொஞ்சம் சென்டர் பண்ணி வைப்போம். சென்டர் பண்ணி வச்சுட்டு எடி ஃபைலுக்கு போய் பிரிண்ட்டுக்கு போனீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்ல வரும். இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா பெருப்பிச்சு ஜூம் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி சொன்னா ரெண்டு விதமா செய்யலாம். ஜூமிங் கொண்டு வந்து அந்த படத்தை பெருசாக்கலாம், அல்ல வச்சு இதுலயே வச்சு நாங்க கொஞ்சம் பெருசாகி பார்க்கலாம், பெருசாகி எடுக்கலாம். அதுக்கு எப்படி எடுக்கிறோம்னா இங்க பாருங்க, அகைன் இதுல ஒரு பேஜ் செட்டப் பண்ணிருக்கு. இதை கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் டு சொல்லி இருக்குது, 100% இருக்கு. இது ஒரு 150க்கு கொடுக்குறேன். 150 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா அது நல்லா பெருசா போகுது. ஸோ அப்ப என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். 120 கொடுத்து பார்ப்போம். 120 ஓகே, இது பரவாயில்லை. 125க்கு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். பேஜ் செட்டப்புக்கு போய் இந்த பேஜ் செட்டப் டயலாக் பாக்ஸ் தெரியுதானே? என்ன சார் தெரியுது. ஓகே, 125 கொடுப்போம். அட்ஜஸ்ட் ஸ்கேலிங் அண்ட் ஏரியா இருக்குல்ல, அந்த ஸ்கேலிங் அண்ட் ஏரியால அட்ஜஸ்ட் 125 கொடுத்துட்டு கொடுத்தா ஓகே. இந்தியால கொஞ்சம் வெட்டுப்படுது, அதை நீங்க வேணும்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படி இதை கொஞ்சம் இப்படி எடுத்து இப்படி விட்டுட்டு அதுக்கு பிறகு ஃபைலுக்கு போய் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி வேறு. இது ஒரு வழிமுறை. அதாவது பேஜ் செட்டப்ல இதை 100க்கு நார்மலா விட்டுட்டு சரியா, இதை 100க்கு விட்டுட்டு படத்தை பெருசாகிறது. இதை கொஞ்சம் ஜூமை குறைச்சி போட்டு
ஜூமை குறைச்சி போட்டு பார்த்தா எங்களுக்கு காட்டுது இதுதான் இந்த பிரிண்ட் ஏரியா. இந்த டாட் லைன்ல காட்டுது இது வந்து பிரிண்ட் ஏரியா. ஸோ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த மூலையில கோணங்களை பிடிச்சு இந்த கோணங்களை பிடிச்சி இப்படி இழுக்கிறேன். சரியா? கோணலை பிடிச்சி இழுத்துறேன்னு சொன்னா பாருங்க இப்படி வரும். அப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு ஃபைலுக்கு போய் பிரிண்ட்டுக்கு போனேன்னா அது பெருசாக தெரியும். இது ஒரு வழிமுறை. பிரிண்டர் செட் பண்ணியிருந்தா பிரிண்டர் கொடுத்தா பிரிண்ட் வருமா? சரி, சார் திருப்பி வச்சு காட்டுங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்னா உங்களோட ஜூமை குறைச்சிடும். ஜூம்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அங்க இருக்கு உங்களுடைய இந்த ரைட் ஹேண்ட் சைடுல கீழ் மூலையில இருக்கு ஜூம் கண்ட்ரோல். இந்த ஜூம் கண்ட்ரோல்ல போய் முதல் ஜூமை குறைக்கிறேன். ஏன் ஜூமை குறைக்கணும் ஆகும்? இந்த பிரிண்ட் ஏரியாவை வடிவா ஃபுல்லா பாக்குறதுக்கா. சரி, அதுக்கு பிறகு இந்த இமேஜின் விளிம்புல வந்து இந்த இமேஜில விளிம்பு இருக்குல்ல, இமேஜ் சொல்லி இந்த ஸ்மார்ட் ஆர்ட் அந்த விளிம்புல கீழே ஒரு கோணம் இருக்கு. இந்த கோணம்ல பிடிச்சு இப்படி இழுத்தா இப்ப என்ன செய்யுது? அது இப்படி செட் ஆகுது. கொஞ்சம் கீழே வைக்கலாம், சென்டருக்கு செட் பண்ணி விடலாம். செட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நீங்க எங்க போகணும்னு சொன்னா ஃபைலுக்கு போய் பிரிண்ட்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரீவியூல காட்டு. தெரியும்? ப்ரீவியூல காட்டுது. இது வந்து ஸ்மார்ட் ஆர்ட். இப்ப நான் ஜூமை திருப்பி கூட்டுறேன். சரியா? இதை நான் இப்ப டிலீட் பண்றேன். அடுத்த விஷயத்துக்கு போவோம் நாங்க. இன்சர்ட் டேப்ல பாருங்க, அடுத்த இருக்கிறது ஸ்கிரீன்ஷாட். அடுத்த இருக்கிற ஸ்கிரீன்ஷாட். ஸ்கிரீன்ஷாட் சொல்றது என்னன்னு சொன்னா உங்களுடைய ஸ்கிரீனை அப்படியே என்ன செய்யலாம்னா கேப்சர் பண்ணி இதுல ஒரு இமேஜா போடலாம். கொண்டு சரியா? ஸ்கிரீனை அப்படியே கேப்சர் பண்ணி இமேஜா போடலாம். அதான் ஸ்கிரீன்ஷாட். அது வேற ஒரு அப்ளிகேஷன். அது வேர்டா இருக்கலாம், அல்லது போனால் ஒரு இன்டர்நெட்ல ஒரு படத்தை நீங்க பாக்குறீங்க. சரியா? இன்டர்நெட்ல ஒரு போட்டோவை பாக்குறீங்க, அல்லது போனா ஒரு மூவி ஒன்று பாக்குறீங்க பிளேயர்ல. அதுல இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய இதுக்குள்ள கொண்டு போடுறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு நாங்கள் பிள்ளையார் முதல்ல என்ன செய்வோம்னு சொன்னா ஓகே, இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா முதல்ல வந்து இன்டர்நெட்டுக்கு போவோம் நாங்க. சரியா? இன்டர்நெட்டுக்கு போயாச்சு. இந்த இன்டர்நெட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு விஷயத்தை தேடுவோம். இன்டர்நெட்ல ஒரு விஷயத்தை தேடுவோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதுல எனக்கு வந்து காந்தி இந்த படம் தேவை, மகாத்மா காந்தி. ஸோ அப்ப இதுல காந்தி என்று அடிக்கிறேன். காந்தி என்று அடிச்சு போட்டு என்ன பண்ண வேற காந்தி எல்லாம் இருக்கு. ஸோ நான் இப்ப என்ன செய்வேன், இதுல இமேஜஸை கிளிக் பண்ணுவோம். இமேஜஸை கிளிக் பண்ணினா அதுல மகாத்மா காந்தி வாரேன். ஓகே, இந்த போட்டோவை நான் யூஸ் பண்ண போறேன். இந்த போட்டோ யூஸ் பண்ண போறேன்னா இதை வந்து நீங்க என்ன செய்யலாம்னா வந்து சேவ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ். சரியா? சேவ் இமேஜ் கொடுத்து உங்களுடைய கம்ப்யூட்டர்ல ஒரு சேவ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் எங்க வரணும்,
எக்ஸலுக்கு எக்ஸலுக்கு வரும். எக்ஸலுக்கு வந்து ரைட், எக்ஸலுக்கு வந்து பிக்சர்ஸுக்கு போனா பிக்சர்ஸ் கிளிக் பண்ணணும். இன்சர்ட்ல வந்து பிக்சர்ஸை கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ள நான் பாருங்க பிக்சர்ஸ் என்ற ஃபோல்டர் தான் சேவ் பண்ணினாண்டபடியா இங்க இருக்கு காந்தி என்று சொல்லி அதை செலக்ட் பண்ணி போட்டு இன்சர்ட் கொடுத்தா காந்தியின் படம் வரும். அது அப்படியே அதோட ஒரிஜினல் சைஸோடய வரும். இன்சர்ட்ல வந்து போட்டீங்கன்னா ஒரிஜினல் சைஸ்லயே அப்படியே வரும் காந்தியின் போட்டோ. ஆனால் எனக்கு வந்து இது ஒரு முறை, ஆனா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அங்க போய் சேவ் பண்ணி அந்த போட்டோவை போட்டுட்டு அப்புறம் இன்சர்ட்டுக்கு வந்து அதுக்குள்ள எடுத்து செய்யறதுக்கு டைம் எடுக்கும். அதை விட ஈஸியா ஆன்லைனாவே பிக்சர் எடுத்து போடுற மாதிரியாவது இருக்குதா? ஆன்லைனாலே இப்ப நாங்க நேரடியாவே நெட்டுக்குள்ள போய் பிக்சர் எடுத்து இதுல போடுற மாதிரி? இல்ல நேரடியா நீங்க போடலாம். நேரடியா போடலாம். ஃபைல சேவ் பண்ணி போட்டு தான் எடுத்துக்கொண்டு இங்க போடலாம். அதில் போனா ஸ்கிரீன்ஷாட் அடிக்கலாம் நேரடியா. அதுதான் இப்ப நான் வேற போறேன்னா இது வந்து நான் சேவ் பண்ணி போட்டு எடுத்த படம் பண்ணேன். இதை நான் இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன். அந்த வெப்சைட்டுக்கு போய் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா நான் முதல்ல அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி என்ன செய்யணும், ஓபன் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு பிறகு டக்குனு எக்ஸலுக்கு வரும். வந்து இன்சர்ட்டுக்கு போய் ஸ்கிரீன்ஷாட் இருக்கலாம், இதை கிளிக் பண்ணுவோம். ஸ்கிரீன்ஷாட் கிளிக் பண்ணி போட்டு அதில் பாருங்க ஸ்கிரீன் கிளிப்பிங் சொல்லி வருது. ஸ்கிரீன் கிளிப்பிங் இதை நீங்க கிளிக் பண்ணினால் என்ன நடக்கும்னா எனக்கு உடனடியாக எக்ஸல் வந்து மினிமைஸ் ஆயிடும். சரியா? எக்ஸல் வந்து மினிமைஸ் ஆகி எனக்கு அந்த வெப் ப்ரௌசர் ஓபன் ஆகி அந்த நான் எடுத்து வச்ச படம் இங்க வருது. ஆனா அந்த படத்தை நீங்க இப்ப பார்க்கல. அது என்ன சொன்னா இதுல ஜூம்ல அது காட்டலாம். எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியாது. நீங்க செய்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த மவுஸ் பாயிண்டர் வந்து பிளஸ் ஷேப்புக்கு மாறிடும். நான் அந்த நேரம் என்ன செய்யணும்னு சொன்னா மவுஸ் பாயிண்டரை பிளஸ் அப்படியே அமர்த்தி கொண்டு கோனருக்கு டிராக் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி கீறுறேன். மகாத்மா காந்தி கீறி போட்டு ஒருக்கா கையை விட்டு வைங்களேன். டக்குன்னு என்ன செய்யணும், எக்ஸலுக்குள்ள வந்து நிற்கும். இந்த படமும் அதோட சேர்ந்து பட்டு போச்சு. சரியா? ஏன்னா ஸ்கிரீன்ல இந்த படம் நின்றபடியால அது அப்படியே சேர்ந்து பட்டு போச்சு. அப்படி நாங்கள் படங்களை வெட்டி எடுக்கலாம். ஓகே, வேற ஒரு படம் உண்டு. ஒரு வீடியோல அப்படியே ஸ்கிரீன் கேப்சர் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதையும் காட்டுறது. சரியா? வீடியோல ஒரு பாட்டை பிளே பண்ணுவோம். ఇంతకన్నా మంచి పోలికేది నాకు తట్టలేదుగా ఈ లవ్ అనేది బబ్లు గమ్ము అంటుకున్నదంటే పోదు నమ్ము. ஒரு ஸ்கிரீனை போஸ்ட் பண்றேன். போஸ்ட் பண்ணி போட்டு இனி என்ன செய்யறேன், எம்எஸ் வேர்டுக்கு வருவோம். எம்எஸ் வேர்டுக்கு வந்து எம்எஸ் வேர்டு சாரி எக்ஸலுக்கு வந்துட்டு பிள்ளைகள். சார் எப்படி சார் போஸ்ட் பண்றது? பாட்டியோ அதில் போஸ்ட் பட்டன் இருக்கு, போஸ்ட் பண்ணலாம். இல்லை போனால் ஸ்பேஸ் பார் விஎல்சி பிளேயர்னா ஸ்பேஸ் பார் அவருக்கு அமர்த்துறீங்கன்னா பாட்டு போஸ்ட் ஆகும். இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இன்சர்ட்டுக்கு போய் ஸ்கிரீன்ஷாட்டுக்கு போய் அந்த ஸ்கிரீன் கிளிப்பிங்ன்றதை கொடுக்குறேன். கொடுக்க எனக்கு இங்கே எது நடக்குதுன்னு சொன்னால் அந்த பிளேயர்ல நான் போஸ்ட் பண்ணினது வந்து நிற்குது. நான் இப்போ என்ன செய்யறதுன்னா அதை டிராக் பண்ணி இப்படி கீறுறேன். கீறினோட பாருங்க இங்கே வந்து சார் நீங்க ஸ்கிரீன்ஷாட்டுக்கு போனோன்னே அவைலபிள் விண்டோன்னு ஒன்று வந்திருந்தது. அதுல ஏதாவது ஒரு விண்டோ அப்படியும் செய்யலாம். அது வந்து அப்படியே ஃபுல்லா கேப்சர் பண்ணி தரும். இது வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு தேவையான பகுதியை மட்டும் கிளிப்பிங், இந்த ஸ்கிரீன் கிளிப்பிங்ன்றது தேவையான பகுதியை மட்டும் வெட்டி எடுக்கலாம். சரியா?
வீடியோல இருந்து அப்படியே கேப்சர் பண்ணி எடுக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையுமே நீங்க உங்களோட ஸ்கிரீன்ல பாக்குற எல்லாமே அப்படியே கேப்சர் பண்ணி இதுக்குள்ள கொண்டு போடலாம். அதான் என்ன ஸ்கிரீன் கிளிப்பிங் என்று சொல்லுவோம். சாரி, ஸ்கிரீன்ஷாட் என்று சொல்லுவோம். இப்ப பாப்போம் வேற வழியில ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் இருக்கான்னு சொன்னா, நார்மலாவே உங்களோட கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டுக்கு ஒரு கீ இருக்கு. என்ன பிரிண்ட் ஸ்கிரீன் ஒரு கீ இருக்கு. பிரிண்ட் ஸ்கிரீன் ஒரு கீ இருக்கு. அதை நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி ஒரு காட்டினாலும் தெரியல. ஓகே, இது என்னுடைய கீபோர்ட். இந்த கீபோர்ட பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இந்த இடத்துல தெரியுதா? இந்த இடத்துல ஒரு கீ இருக்கு. தெரியலையா? எழுபடுது. சரி சரி. சார் ஸ்க்ரீன் லாக்குக்கு பக்கத்துலயா? இங்க இந்த இடத்துல வேற, அதாவது delete கீ, insert கீ. எஸ், insert கீக்கு மேல எனக்கு இருக்கு. அது ஆனா இது எல்லா கீபோர்டும் இப்படி இருக்கு மட்டும் சொல்லிடலாம். ஒண்ணு ஒரு இடத்துல என்ன பேர் இருக்குது? என்ன பேர் இருக்குது சார்? பிரிண்ட் ஸ்கிரீன் ரெண்டு இருக்கும். பிரிண்ட் ஸ்கிரீன் ஆனா ஷார்ட் அண்ட் ஃபார்ம் வந்து அப்படி இருக்கு மட்டும் காட்டுறேன். PRTSCSY குமா சார்? எஸ், அதுதான். அது PRTSCRN என்று சொல்லி இருக்கு. பிரிண்ட் ஸ்கிரீன் விரிவாக்கம் வந்து பிரிண்ட் ஸ்கிரீன் என்று சொல்லி சொல்லுவோம். இதை பாவிச்சு நாங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். சரியா? இப்ப பாருங்க, நான் இத இந்த ப்ரௌசரை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணி போட்டு பிரிண்ட் ஸ்கிரீனை கொடுக்குறேன். பிரிண்ட் ஸ்கிரீனை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்ப எம்எஸ் எக்ஸலுக்கு வா. எக்ஸலுக்கு வந்துட்டு பிள்ளையர் இப்ப நான் இதுல ஹோமுக்கு போய் பேஸ்ட் இருக்குல்ல பட்டன், பேஸ்ட் பட்டனை கொடுக்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. அப்படியே ஃபுல்லா இந்த ஸ்கிரீன் அப்படியே ஃபுல்லா கேப்சர் பண்ணி கொண்டு வந்து ஸ்கிரீன்ல என்னத்தை பார்க்கிறோமோ அதை அப்படியே கேப்சர் பண்ணி எடுக்கும். இதை நீங்க வேணும்னா க்ராப் பண்ணி எடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மகாத்மா காந்தியோட படம் வேணும்னா அதை க்ராப் பண்ணலாம். ஹவு டு க்ராப் இட்? ஃபார்மேட்டுக்கு வந்து நேற்று சொன்னேன் என்ன, ஃபார்மேட்டுக்கு வந்து க்ராப் பண்ணிருக்கு பாருங்க. க்ராப்பை கொடுத்துட்டு இந்த ஹேண்டில் பிடிச்சி இப்படி எடுக்கிறீங்க, இப்படி எடுக்கிறீங்க. இந்த ஹேண்டில் பிடிச்சி இப்படி எடுக்கிறீங்க. சரியா? இந்த ஹேண்டில் இப்படி எடுக்கிறீங்க. ஃபைனலி திஸ் ஹேண்ட். உங்களுக்கு இவ்வளவு போர்ஷன் மட்டும் தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா கேப்சர் பட்டு க்ராப் பண்ண போறது. க்ராப் பண்ணதை திருப்பி அமர்த்துறேன் பாருங்க. அவ்வளவு போட்டோ வேற. இந்த போட்டோவை நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபுல் ஸ்கிரீன் ஃபுல்லா ஸ்கிரீனை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட் ஸ்கிரீனை யூஸ் பண்றீங்க. சரியா? ஃபுல்லா பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட் ஸ்கிரீனை யூஸ் பண்றீங்க. இதை விட இன்னொரு ஷார்ட்கட் மெத்தடும் ஒன்று இருக்குது. விண்டோ கீ பிளஸ் ஷிஃப்ட் கீ பிளஸ் எஸ். இந்த மூண்டையும் அமர்த்தணும். விண்டோ கீ எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். விண்டோ கீ கீபோர்ட்ல விண்டோ கீ எங்க இருக்கு? இல்ல இல்ல இருக்கு. ஸ்பேஸ் பாருக்கு பக்கத்துல ஆல்ட் என்ற கீ இருக்கும். ஆல்ட் இருக்கு பக்கத்துல இருக்குது. பக்கத்துல ரெண்டு சைடும் வெறும் விண்டோ கீ. நல்ல கீபோர்ட்னு சொன்னா வந்து ரெண்டு சைடுலயும் இருக்கும்.
ஆனா சின்ன கீபோர்டுகள்ல அது ஒரு சைடுக்கு மட்டும்தான் இருக்கு. எஸ் கீழ் வரிசையில் எல்லாம் போனா அங்க உங்களோட இதுல கொஞ்சம் விண்டோன்ற அடையாளம் போடப்பட்டிருக்கும். என்ன மைக்ரோசாஃப்ட் விண்டோன்ற ஒரு லோகோ இருக்குல்ல, அந்த லோகோ போடப்பட்ட அடையாளம் போட்ட கீ வந்து விண்டோ கீ. இந்த விண்டோ கீயோட ஷிஃப்ட் கீயை அமர்த்தி எஸ் என்றதையும் அமர்த்தினீங்க என்று சொன்னால் சரியா. நான் வந்து இப்ப பாருங்க ஒரு இன்டர்நெட்ல ஒரு விஷயத்த எடுக்க போறேன். நீங்க சொல்றது எஸ் லெட்டர் தானே? என்னது விண்டோ ஷிஃப்ட் எஸ் எஸ் அந்த கீ எஸ் அந்த லெட்டர் ரோஸ் ஃப்ளவர் அடிக்கிறேன். அடிச்சுட்டு இதுல ஒரு ரோஸ் ஒன்று நாங்கள் காப்பி பண்ணி எடுப்போம். பிரிண்ட் ஸ்கிரீன் எடுக்க போறோம். ரெண்டு வைங்க இதே எடுப்போம். அது எழுத்துக்கள் எல்லாம் இதே எடுப்போம். இது ஓகே. இதுல நான் இப்ப என்ன செய்ய போறேன் சொன்னா கீபோர்டுல விண்டோ கீ ஷிஃப்ட் கீ எஸ் மூண்டையும் சேர்த்து அமர்த்த போறேன். அமர்த்தினோட இந்த ஸ்கிரீன் வந்து ஒரு டல்லா வந்து மவுஸ் பாயிண்டர் வந்து பிளஸ் பாயிண்டருக்கு மாறிடும். உனக்கு தெரியுதா அது? Can you see this? என்ன செய்யணும் சார்? விண்டோ கீ ஷிஃப்ட் கீ எஸ் இந்த மூண்டையும் அமர்த்தினோட இந்த ஸ்கிரீன் வந்து டல் ஆகி சரியா மவுஸ் பாயிண்டர் பிளஸ் ஆகி வந்து நிக்குது. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுதான்னு கேட்கிறேன். ஓகே, நீங்க செய்து பாத்தீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர்ல செய்து பாத்தீங்கன்னா தெரியும். இதுல செய்ய தெரியாது. நான் இப்ப இதை பாருங்க டிராக் பண்ணி அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கீறி போட்டு கொடுத்தோன்னா இப்ப என்ன நடக்குன்னா அது மெமரிக்கு எடுத்து வச்சிருக்கு. இந்த நான் இப்ப கேப்சர் பண்ணினது வந்து மெமரிக்குள்ள போய் நிற்கும். மெமரிக்கு போயிட்டு நீங்க என்ன செய்றீங்க, இப்ப ஹோமுக்கு வந்து பேஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்க மெமரிக்கு என்னன்றது இங்க வரும். மெமரிக்கு என்னன்றது வரும். சரி, அல்லது கண்ட்ரோலோட வியை கொடுத்தீங்கன்னு சொன்னா மெமரிக்கு நிக்கிறது அப்படியே வந்து நிற்கும். இப்படியும் நாங்கள் பிரிண்ட் ஸ்கிரீன் எடுக்கலாம். வேற வழிகளும் இருக்குது. நான் இந்த பிரிண்ட் ஸ்கிரீன் சம்பந்தமா வேற யாரும் கேட்ட வழியால ஒரு வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் போடுறதுக்கு யோசிச்சிருக்கிறேன். சரியா? ஸ்னிப்பிங் டூல யூஸ் பண்ணி இப்படி இமேஜஸ் எடுக்கலாமா சார்? ஸ்னைப்பிங் டூல்னு சொல்லி இருக்குது. அந்த ஸ்னைப்பிங் டூலாலையும் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஸ்கிரீனை கேப்சர் பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி தான் ஸ்னைப்பிங் டூல் ஒன்று இருக்குல்ல, அதை இதுல செய்து காட்டுறது கஷ்டம். ஆனா அங்க இருக்குன்னு சொன்னா ஸ்னைப்பிங் டூல் விண்டோஸ் பட்டன். ஓகே, எஸ், ஸ்னைப்பிங் டூல்னு சொல்லி இருக்கு. இதாலேயே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். இது எங்க இருக்குன்னா விண்டோஸ் அக்சஸரீஸ்க்குள்ள இருக்கு. விண்டோஸ் அக்சஸரீஸ்க்கு இருக்கு. விண்டோஸ் அக்சஸரிக்கு எப்படி போறது? ஸ்டார்ட் கிளிக் பண்ணிட்டு அதுல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா விண்டோஸ் அக்சஸரீஸ் வரும். சரியா? விண்டோஸ் அக்சஸரீஸ்க்கு போனீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்? ஸ்னைப்பிங் டூல் இருக்கு. ஸ்னைப்பிங் டூல் எப்படி இருக்குன்றத நான் காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணி விண்டோஸ் இருக்குமா சார்? விளங்கல? கத்திரிக்கோல் ஷேப்ல இருக்கு. ஐயா, கத்திரிக்கோல் ஷேப்ல இருக்கு. சிசர்ஸ் ஷேப்ல இருக்கும். அதான் ஸ்னைப்பிங் டூல். அதை எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்க. அது நீங்க நான் காட்டலாம். சாரி, அது இந்த பாத்துக்குள்ள போய் எடுக்கலாம். நான் எடுத்தா அப்புறம் எப்படி இருக்குன்றத காட்டுறேன். எனக்கு எடுத்தோடனே இங்க வந்துட்டு பாருங்க. நான் இதை ஷேர் பண்றேன் ஸ்கிரீனை. அந்த ஸ்னைப்பிங் டூலால வந்தோடனே நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நியூ வண்டதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணினோன்னா உங்களோட ஸ்கிரீனை அது டல் ஆக்கி விட்டுரும். டல் ஆக்கி விட்டுட்டு
பிளஸ் பாயிண்டர் அகைன் வந்து நிற்கும். இதை நீங்க ஒரு போர்ஷன் அப்படியே கீறுனீங்கன்னு சொன்னா கீறிட்டால் ஸ்னைப்பிங் டூல் இப்படி வந்து நிற்கும். ஸ்கிரீன்ல கீறுறது. இதை நீங்க இதுல பாருங்க காப்பி என்ற பட்டன் இருக்கு பாருங்க, காப்பி என்ற பட்டன். சேவை கொடுத்து ஒரு ஃபைலா சேவ் பண்ணி வைக்கலாம். அதே போல இந்த காப்பி என்னதை கொடுத்தீங்கன்னு சொன்னா கிளிப் போர்டுக்கு போயிடும். கம்ப்யூட்டர்ல மெமரி கிளிப் போர்டுன்னு சொல்லி இருக்குல்ல, இங்க பாருங்க கிளிப் போர்ட் இதுக்குள்ள போயிடும். இது உங்களுக்கு சொல்லி காட்டுனா தெரியாதா, கம்ப்யூட்டர்ல மெமரி ஒன்று இருக்கு கிளிப் போர்டுன்னு சொல்லி அதுக்குள்ள போயிடும். இதை நான் இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா க்ளோஸ் பண்ணி போட்டு இந்த எக்ஸலுக்கு எக்ஸலுக்கு வந்துட்டு பாருங்க நான் பேஸ்ட கொடுக்குறேன், இங்க வந்து நிற்கும். ஸோ அப்ப so many ways to make screenshots on your PC. இப்ப பாப்போம். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் போயிட்டு அடுத்தா முக்கியமா நாங்க படிக்க போறது வந்து இது இந்த சார்ட்ஸ் ஒரு விஷயம். இது முக்கியமா படிக்கணும். இது ரெண்டே வந்து படிக்கிறதுக்கு டைம் காணாது, கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கணும். சார் சொல்லுங்க. இப்ப நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம்தானே, அதே மாதிரி ஸ்கிரீன் வீடியோ அப்படி ஏதாவது இருக்க மாட்டோம்? ஸ்கிரீன்ஷாட் வந்து பிக்சரா தான் வேற. ஏன்னா வீடியோ எடுக்க போறீங்கன்னு சொன்னா வேற சாஃப்ட்வேர்களை யூஸ் பண்ண வேண்டும். வீடியோவாக நீங்க ஸ்கிரீனை கேப்சர் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் சொல்லி இருக்கு, அதுகளை யூஸ் பண்ண வேணும். அதுல ஒன் ஆஃப் த நெட்ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கிரீன் கேப்சரிங் சாஃப்ட்வேர்ஸ் சொல்லி. நான் ஒன்று பாவிக்கிறேன்னா கேம்டேசியான்னு சொல்லி, சரியா? கேம்டேசியான்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஆனா இது ஃப்ரீ இல்ல, பே பண்ணணும். ஒரு ட்ரையல் வெர்ஷன் தருவாங்க, ஒரு மாசத்துக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி ஒரு ட்ரையல் வெர்ஷன் தருவாங்க. அந்த ட்ரையல் வெர்ஷனை பாவிச்சு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களோட ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவை மாற்றலாம். சரியா? கேம்டேசியான்னு சொல்லி இருக்கு. இதோட வேறையும் இருக்குது சார். எக்ஸ் ரெக்கார்டர் இருக்க முடியாது. நான் அதை எல்லாத்தையும் பாவிக்கிறேன் இதை. சரியா? இந்த கேம்டேசியா வந்து எனக்கு ஓகேயா இருக்க முடியாது, நான் இதோட மட்டுமே A to Z ஸ்கிரீன் ரெக்கார்டர். அதுவும் ஓகே. ஸ்கிரீன் ரெக்கார்டர் நீங்க இதுல போய் நெட்ல போய் தேடினீங்கன்னு சொன்னா நெட்ல போய் ஸ்கிரீன் ரெக்கார்டர் பிசி என்ன முன்ன போடணும், பிசி ஸ்கிரீன் ரெக்கார்டர் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் போடணுமே. போட்டுட்டு இந்த ஆல் அண்டரை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா விண்டோஸ் 10 ஓடயே ஒன்று வருதான், பில்ட்-இன் கேம் பார்னு சொல்லி ஒன்று இருக்கு. நான் அதை நான் பாவிச்சு பார்க்கிறேன், நான் பாவிச்சு பார்த்து உங்களுக்கு சொல்றேன். சரி, இங்க பாருங்க, நான் சொன்ன கேம்டேசியா இங்கே இருக்குது. இந்த OBS ஸ்டுடியோஸ், ஃபிளாஷ்பேக் எக்ஸ்பிரஸ், ஆக்டிவ் ப்ரெசென்டர் ரெண்டுதான் இருக்கு. ஐஸ்கிரீம் ஸ்கிரீன் ரெக்கார்டர் ஒன்று கிடையாது. ஸோ 8 பெஸ்ட் ஸ்கிரீன் ரெக்கார்டர்ஸ் ஃபார் விண்டோஸ் 10 சொல்லி இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த 8 தான் வரும். இதோட வேறையும் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச இதுல போட்டிருக்காங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ப்ரெசென்டர் சொல்லி வருது. சரியா? விண்டோஸ் 10 பில்ட்-இன் கேம் பார். நான் பாவிச்சு பார்க்கல, உங்க பாவிச்சு கூட பாக்குறேன், பார்த்துட்டு சொல்றேன்னா அவனும் ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்றான். விண்டோட ஜி அடிக்க வேறும்னு சொல்றான். பாப்போம், விண்டோட ஜி அடிச்சு பார்ப்போம். அப்படி ஒன்று வந்த வேலையில தெரியல. சரி, அடுத்தது OBS ஸ்டுடியோ, ஃபிளாஷ்பேக் எக்ஸ்பிரஸ். இதுல சிலது ஃப்ரீ. ஃபிளாஷ் கேம்டேசியா, வெண்டிகேம்,
இது ஃப்ரீ என்ன இருக்கா பார்ப்போம். எல்லாத்துலயும் ஃப்ரீயும் இருக்கு பெய்டும் இருக்கு. என்னன்னா ஃப்ரீயும் பெய்டும் இருந்தா அவன் பிறகு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வீடியோவா கன்வெர்ட் பண்ணிக்க பிரச்சனை வந்து கொண்டு இருப்பான். லைசன்ஸ் பிரச்சனை வந்து இருப்பான். ஐஸ்கிரீம் ரெக்கார்டர் ஒன்று இருக்கு, அதுவும் ஃப்ரீ அண்ட் பெய்டுன்னு போடுறான். இது என்ன மாதிரி பார்ப்போம். இதுவும் வந்து ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் 15 மினிட்ஸ் ரெக்கார்டிங்க்கு இது சப்போர்ட் பண்ணுது ஃப்ரீயா. ஸ்கிரீன் காஸ்ட் சொல்லி பெண்டிகேம் வந்து இந்த மாதிரி ஐ டோன்ட் நோ ஃப்ரீயா. எஸ், இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் வந்து 10 நிமிஷம் கொடுக்குறாங்க. இவர் 30 days ட்ரையல் வெர்ஷன் தாராரு கேம்டேஷியா. ஆனா என்னன்னா நீங்க வீடியோவை கன்வெர்ட் பண்ணீங்க அவன் அந்த கேம்டேஷியான்னு சொல்லி அதில் மார்க் போட்ட மார்க் விடும். அதை ட்ராக் பண்ணினீங்கன்னா ஓகே. அடுத்தது இதுவும் ஃப்ரீ அண்ட் பெய்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபிளாஷ்பேக் எக்ஸ்பிரஸ் ரைட். அடுத்தது பார்ப்போம். ஓபிஎஸ் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ரைட். ஓபிஎஸ் ஸ்டுடியோ வந்து ஃபுல்லா ஃப்ரீ. OBS Studio is a free screen recording software for video recording and live streaming without watermark or time limit. So, this OBS Studio நான் உங்களுக்கு suggest பண்றேன். OBS Studio suggest பண்றேன். அதை நீங்க பாவீங்க. சரியா? Windows இந்த இதுவும் built in game வர நான் அவருக்கு இதென்று போட்டு சொல்றேன். இன்னொன்று இருக்குது. எஸ், இதுவும் ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான். ஆக்டிவ் ப்ரெசென்டர் சொல்லி ஒன்று இருக்கு பிள்ளையார். ரைட். இங்க இதை மேலே போட்டுருக்காங்க. நான் அங்க எங்க போவான் இவர் இதுல 8 பெஸ்ட் ஸ்கிரீன் ரெக்கார்டர்ஸ் போடுறான் விண்டோஸ் 10க்கு. அது 4 ஃப்ரீ, 4 பிக் ஸ்கிரீன் போடுறான். ஃப்ரீல ஆக்டிவ் ப்ரெசென்டர், இந்த கேம் பார், OBS Studio, Flashback Express. இது 4ம் ஃப்ரீ. நீங்க இதுல ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி பாவிக்கலாம். இது காசு கொடுத்து பாவிக்க வேண்டும். சரியா? ஓகே. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சரியா? இனி ஒரு இதுவும் கேள்வி கேட்க வேணாமா? இது சம்பந்தமா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் சம்பந்தமா கேட்க வேணாம். இதுக்கு நீங்க நெட்ல தேடி பாருங்க. சார் அந்த ஆப்போட பேர் என்ன சார்? எந்த ஆப்? அந்த கடைசி அந்த ஃப்ரீ ன்னு சொன்னீங்க ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட். ஓகே ஓகே சரியா. இது சம்பந்தமா கேள்வி கேட்க வேணாம்னு சொல்ல போறாய். ஃப்ரீயா மட்டும் நான் இதுல காப்பி பண்ணி எக்ஸல கொண்டு வா. சரியா? எக்ஸலுக்கு கொண்டு வந்துட்டு உங்களுக்கு இதான் சார் OBS ஸ்டுடியோ தானே? 4 பேரை நோட் பண்ணி வைங்க. என்ன கேட்டீங்க? OBS ஸ்டுடியோவா சார் ஃப்ரீ அல்லது ஃபிளாஷ்பேக் எக்ஸ்பிரஸ் ஃப்ரீ? இந்த 4 ஃப்ரீ. இதுல போட்டுருக்க 4 ஆக்டிவ் ப்ரெசென்டர், Windows 10, OBS Studio, Flashback Express. இந்த 4ம் வந்து தனித்தனியானது. 4ம் ஃப்ரீ என்று சொல்லலாம். சரியா? இதுல ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி செய்யறதுன்றதை நீங்க யூடியூப்ல அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். OBS Studio அப்படி நீங்க யூடியூப்ல அடிங்க பெருமா. சரியா? ரைட். இப்ப இத டைம் வீணா கிடந்தாங்க. நான் அடுத்த பாடத்துக்கு போவோமா? அடுத்தது வந்து பாருங்க பிள்ளைகள், இந்த சார்ட்டோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன். ஏன்னா அது டைம் தொடங்கினா முடிக்கலாம்ன்றதால வேற இங்க இருக்கிற விஷயங்கள் ஒருக்கா பார்ப்போம். இந்த டெக்ஸ்டோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். இதுகளை ஒருக்கா பார்ப்போம். இதுல முதல் வந்து பார்ப்போம் டெக்ஸ்ட் பாக்ஸ். டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா
உங்களோட மவுஸ் பாயிண்டர் பாருங்க இப்படி மாறிடும். மவுஸ் பாயிண்டர் வந்து மாறிடும். அப்படி இவர் வித்தியாசமான ஒரு பாயிண்டர் வடிவத்துக்கு மாறிடும். அப்ப நீங்க இதுல இப்படி டிராக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஸ்கிரீன்ல டிராக் பண்ணீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒண்ணு போடும். அந்த பாக்ஸுக்குள்ள நீங்க இன்னும் அது டைப் பண்ணலாம். நான் இப்போ கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணேன். டைப் பண்ணி போட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபோன் சைஸை கூட்டலாம், என்ன கலர் மாத்தலாம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணினா என்ன அட்வான்டேஜ்னு சொன்னா நீங்க இதை விரும்பின இடத்துக்கு மூவ் பண்ணலாம். சரியா? விரும்பின இடத்துக்கு மூவ் பண்ணலாம். You can move it to anywhere. அதே போல ரொட்டேட் பண்ணலாம். இப்படி ஈஸியா அந்த இதுல கிரீன் ஹேண்டில் இருக்குல்ல, அதை பிடிச்சு கொண்டு இப்படியே திருப்பினீங்கன்னா ரொட்டேட் பண்ணும். சரியா? சோ மூவ் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம். இதுல இந்த பாக்ஸை எடுத்து விடணும்னு சொன்னா இதுல உங்களுக்கு இதுல பாருங்க சுத்தி வர ஒரு போர்டர் ஒன்று தெரியுது. போர்டர் எடுத்து விடணும்னு சொன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து ஃபார்மேட் டேப் இருக்கு எல்லாமே. ஃபார்மேட் டேப்ல வந்து ஷேப் அவுட்லைன்ல வந்து நோ அவுட்லைன்ல கொடுத்தீங்கன்னா போர்டர் எடுப்பட்டு போயிடும். அப்புறம் இந்த விளிம்புல பிடிச்சி நீங்க மூவ் பண்ணலாம். ஸோ அப்ப ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி போட்டு மூவ் பண்றதுக்கு நாங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ண வேண்டும். இன்சர்ட்டுக்கு போய் டெக்ஸ்ட் பாக்ஸ் இதை கிளிக் பண்றோம், இப்படி டிராக் பண்ணி போட்டு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறது, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இதே வேரியபிள் நீங்க இங்கேயும் செய்யலாம். அவங்க இன்சர்ட்டுக்கு போய் ஷேப்ஸுக்கு போனீங்கன்னா முதலாவது ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, அதுவும் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். சரி, அதையும் கிளிக் பண்ணி போட்டு இதை டைப் பண்ணி போட்டு நீங்க விரும்பின இடத்துக்கு மூவ் பண்ணலாம். சரியா? ரைட். இன்சர்ட்டுக்கு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஹெடர் அண்ட் ஃபூட்டர். ஹெடர் அண்ட் ஃபூட்டர் என்று சொன்னா இது வேர்ட்ல கொஞ்சம் கூடுதலாக படிப்போம். நாங்கள் கிரேட் 10ல படிப்போம். தலையங்கமும் முடிவு. என்னது? தலையங்கமும் முடிவு. எஸ், தலையங்கம் முடிவு. அதாவது ஹெடர் என்று சொன்னா நீங்க ஒரு புக் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன். ஒரு புக் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாக அந்த ஸ்டோரி புக்குல வரும். நார்மல் புக்லயும் இருக்கும். ஒவ்வொரு பக்கத்திலையும் சில விஷயங்கள் வந்து கண்டினியூஸா வரும், மாறாமல் வரும். கீழே மேலையும் வரும், கீழையும் வரும். சரியா? ஒவ்வொரு பக்கத்திலையும் இருக்கும். பொதுவாக அந்த புத்தகத்தின் பெயர், அந்த புத்தகத்தை எழுதின வரும், ஆண்டு, பேஜ் நம்பர், இந்த விஷயங்கள் எல்லாம் வரும். இது ஒவ்வொரு பக்கத்துக்கும் போய் தனித்தனியா போட்டு கொண்டு இருக்கிறது இல்லை. இந்த வேலையை ஒரு பக்கத்துக்கு நாங்கள் செட் பண்ணி விட்டா அது எல்லா பக்கத்துக்கும் தானே போடும். இப்படி ஒரு பேஜுடைய டாப்ல வர இந்த இன்ஃபர்மேஷனை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா ஹெடர் என்று சொல்லுவோம். ஹெடர் என்று சொல்லுவோம். மொத்தத்துல வர இந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் ஃபூட்டர் என்று சொல்லுவோம். சரியா? இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டரை எப்படி அப்ளை பண்றதுன்றத ஒருக்கா பார்ப்போம். நான் அதுக்கு முதல் இந்த ஸ்கிரீனை வந்து கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணிட்டு இப்ப பாருங்க பிள்ளைகள், நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் டெக்ஸ்ட் அதுல அடிக்கிறேன். ஐசிடி அடிக்கிறேன். அடிச்சு போட்டு இத இப்படி கொஞ்சம் இதுக்கு டிராக் பண்ணுவோம். சரியா? டிராக் பண்ணி போட்டு கீழுக்கும் இப்படியே கொஞ்சம் பேஜுக்கு இப்படியே டிராக் பண்ணுவோம். அதான் எனக்கு அந்த நிறைய பேஜுகளை எடுக்கலாம். நிறைய பேஜுகளை எடுத்தா தான் அதுல நான் என்ன செய்யலாம்னு சொல்லுவோம். ஹெடர் அண்ட் ஃபூட்டரை காட்டலாம். முதல் பேஜ் செட்டப் செய்யணும். பேஜ் செட்டப்ல போய் இந்த ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப் பண்றதுக்கு இந்த போர்ட்ரைட்டுக்கு மாற்றணும். சரியா? போர்ட்ரைட்டுக்கு மாற்றணும். மாற்றி போட்டு இப்ப பாருங்க என்னுடைய பிரிண்ட்டுக்கு போவோம். பிரிண்ட்டுக்கு போனான்னு சொன்னா
இந்த பிரிண்ட்ல வந்து கீழே காட்டும் எத்தனை பேஜஸ் இருக்குன்னு சொல்லி. எத்தனை பேஜ் இருக்கு கீழே பாருங்க, 12 பேஜஸ் இருக்கு. எல்லாத்துலயும் ஐசிடி என்றபடியால உங்களுக்கு தெரியல, எல்லா 12 பேஜஸ் இருக்கு. இந்த 12 பேஜஸ்லயும் மேலுக்கும் கீழுக்கும் வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படி அப்ளை பண்றதை நான் இப்ப பார்க்க போறேன். ஓகே, ஸோ இன்சர்ட்டுக்கு வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டருக்கு வாங்கும். இந்த ஹெடர்ல என்ன டைப் பண்ண போறீங்கன்னு இருக்குது. நான் இதுல ஏதாவது வந்து சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, சரியா, டெக்னாலஜி அடிக்கணும், சரியா, அடிச்சு போட்டு கொண்டு கீழே டீச்சர் பாய் என்ற பேரையும் கொடுக்குறேன். சரியா, நீங்க வேணும்னா ஃபொண்ட் சைஸை கூட்டுறா, இதுல போய் ஹோம்ல போய் ஃபொண்ட் சைஸை கூட்டலாம், விரும்பினா கலரை மாத்திரண்டா கூட மாத்தலாம். சரியா, மாத்திட்டு அதே போல கீழே வந்தீங்கன்னு சொன்னா இது ஹெடர் ஏரியா, என்ன ஹெடர் ஏரியா. கீழே பார்ப்போம், கீழே பாத்தீங்கன்னா ஃபூட்டர் ஏரியா. ஃபூட்டர் ஏரியால நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா பேஜ் நம்பரை போட போறீங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த டிசைன் என்ற டேப்புக்கு வாங்க. டிசைன் என்ற டேப்ல வந்து பேஜ் நம்பர் சொல்லி இருக்கு. பேஜ் நம்பரை நீங்க போட்டு விட்டீங்கன்னு, பேஜ் நம்பர் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா இந்த நேரத்துல இப்படி வந்துடும். இனி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா பிள்ளைய சரி, இனி போய் பிரிண்ட், இதுல போய் பிரிண்ட்ல போய் பாருங்க. பிரிண்ட்டுக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க மேல பாருங்க, ஒவ்வொரு பக்கத்திலையும் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி போட்டு ஒவ்வொரு பக்கத்துல ரெண்டாவது பக்கத்தை எடுக்கிறேன்னு பாருங்க. இதுலயும் பாருங்க கீழே பாருங்க பேஜ் நம்பர் 2 வந்து காட்டு. மூன்றாவது பக்கம் இதுல எல்லாமே ஐசிடி இருக்கபடியால பேஜ் மாறுறது உங்களுக்கு தெரியல. வேற பேஜ் இருந்து வேற எழுத்துகள் இருந்துட்டா மாறுறது தெரியும். இந்த நம்பர் மட்டும் இங்க மாறிக்கொண்டு பாருங்க ஒவ்வொரு பக்கம். பிரிண்ட் எடுக்க இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அங்க விடும். இது எம்எஸ் வேர்ட்ல கொஞ்சம் கூடுதலா வரும், இதுல அவ்வளவு டீப்பா போகுது. சரியா, இதான் ஹெடர் அண்ட் ஃபூட்டர். இது பிரிண்ட் எடுக்க போய்க்க மட்டும் இதை நீங்க செட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு ஐசிடி பாடம் இன்னைக்கு முடிஞ்சது.